ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து ஒரு ஒரு ரெசிபி தான். ஒரு பலாக்கொட்டையை வச்சு, பலாக்கொட்டை சீட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ரெசிபி. இது ரொம்ப மெக்னீஷியம் நிறைய இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்பயுமே பலாக்கொட்டை வச்சு சாம்பாரில் கொஞ்சம் இது பண்ணோடனே கட் பண்ணி சாம்பாரில் போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வந்து அடுப்பில் வந்து அம்மம்மா வந்து போட்டு கொடுப்பாங்க. அந்த விறகடுப்பில் அப்படி நெருப்பில் போட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் சுட்டுரும், அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்ருப்போம். அது ஒரு மெமரிஸு. இப்போ வந்து பலாக்கொட்டையை வந்து தோல் அதை உரித்து தான் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தோல் உரிக்கணும். தோல் உரிச்சதுக்கப்புறம் வந்து 1/4 கப் வந்து எள்ளு, 1/4 கப் வந்து நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ்டு வந்து சீட்ஸு, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சும்மா டேஸ்ட்டுக்கு தான், நல்லாயிருக்கும், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதை நீங்கள் நல்லா உரிச்சிங்கன்னா கொஞ்சம் தோல் வந்து உரிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே உரிக்க முடியாது. திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், 2 ஸ்பூனில் 3 ஸ்பூன், அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஷெல்ஃப் லைஃப் வரும். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து அந்த பலாக்கொட்டையும் தேங்காயும் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வறுக்கடலை சீட்ஸு அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா நைஸ் ஆகிரும். ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருக்காது, 90% ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்த்து நல்லா மிக்சியில் இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லாவே பிடிக்க முடியும். நான் பிடிச்சி காமிக்கிறேன். அப்படியே சும்மா லைட்டாக பிடிச்சிங்கனாலே நல்லா சேர்ந்து நல்லாவே வரும். ஏன்னா அந்த சீட்ஸு, அந்த நம்ம கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறது, தேங்காயும் போட்டிருக்கனால எல்லாமே நல்லா வந்து சூப்பராக வந்துடுவாங்க. பாருங்கள் உருண்டை. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. மித்ரன் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அதனால் நான் 2-3 உருண்டை வச்சுருந்தேன். வந்தோடனே சாப்பிட்டுட்டு அம்மா எனக்கு இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசைக்கு வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்து அதை கொட்டை எடுத்து ட்ரை பண்ணி அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன். அவன் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.